கேள்வி ஒன்றாக இருந்தாலும் பதில் எப்படியா இருக்கும், ஆளுக்கு ஏற்ற மாதிரி மாறுபடும். நேரில் வந்துட்டால் என்ன பண்ணிடலாம், எல்லா கேள்வியும் கேட்டு தெளிவாக. அதுக்கு தான் சத் சங்கம். என்னுடைய நோக்கம் எல்லாம் மனிதர்கள் எல்லாம் மகிழ்ச்சியாக இருக்கணும், அவ்வளோதான். உண்ணாமை உள்ளது உயிர்நிலை, ஊனூன்றால் அன்னத்தல் செய்யாது அல்லது திருக்குறள். அப்போ சாப்பிட்றதுனால சமாதி அடைய முடியுமா? சாப்பிட முடியும். தற்கொலைக்கு கடவுளுக்கு சம்மந்தம் இல்லை. தற்கொலை பலவிதமாக நீங்கள் பண்ணிக்கலாம், பல விதமாக பண்ணிக்கலாம். ஜோதியில் ஐக்கியமாகிறது என்ன புரியுது உங்களுக்கு? எவனா பொட்டவும் மனசில் வந்தான்னா உன்னை நான் என்னை கேட்கலன்னு அர்த்தம். அது ஏன் பிரச்சனை கிடையாது. ஜோதியில் ஐக்கியமாகுதுன்னு ஒன்று உனக்கு பொட்டை ஞாபகம் வந்தால் யார் பிரச்சனை? உங்கள் பிரச்சனை. ஏன் பிரச்சனை கிடையவே கிடையாது. எந்த பொட்டன்லாம் என்ன கேட்காதீங்க. பொட்டை ஜோதியில் என்ன ஞாபகம் வரணும்னா, ஓ ஜோதி ஃப்ரெண்டை கூட வயசு அப்படி அப்படி கிடையாது. சரக்கு அடிக்கிறதுக்கு ஜோதியில் ஐக்கும் போதுன்னா கட்டையை கொளுத்தி உள்ளே போய் ஊந்துருவாங்க. கட்டையை கொளுத்திடுவாங்க நல்லா ஏரியும். இது சீனாவெலாம் ஒரு முறையாகவே இருக்குது. நெருப்பு ஏறி வச்சுட்டு உள்ளே போய் ஊந்துருது. இன்னும் சில பேர்லாம் கிடையாதுங்க, கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்லோ பாய்சன் சாப்பிட்டுனே வருவாங்க. ஒரு நாள் கண்ணை முடின்னு செத்துருவாங்க. செத்த பிறகு என் பேர் வரணுன்ற மாதிரி முயற்சி செய்கிற மடையனுக்கு நிறைய பேர் இருக்கிறாங்க. அதெல்லாம் சமாதி ஆகாது. அதெல்லாம் என்ன ஆகாது, சமாதி ஆகுது. ஒருத்தர் பேனரே போட்டு சமாதி ஆக போகிறேன்னு டைமும் கொடுத்து போய் யாருமே வரலன்னு எல்லாம் ஏமாந்து டிக்கெட் போட்டு வந்தவங்கன்னா திட்டினாங்க. ஏன்னா ஒருத்தர் சாவறதை பார்க்கறதுல அவ்வளோ சந்தோஷம். நம்ம கண்ணு முன்னாடி அவன் சாவறதை பார்க்கணும் வெறி கொண்டு போய்க்கிறாங்க டிக்கெட் போட்டுன்னு. சமாதி சாதித்தல் அப்படின்றது ஒரு இயல்பான விஷயம். ரொம்ப அழகு, ரொம்ப நேர்த்தி. நிறைய பேர் சமாதி சாதிச்சிருப்பாங்க, வெளியே கூட சொல்லியிருக்க மாட்டாங்க அடுத்தவங்கிட்ட. நான் ஐசிஎஃப்பில் வேலை பார்க்கும்போது ஒரு பிள்ளை எனக்கு கூட வேலை பார்த்தா, அவங்க அப்பா சமாதி சாதிச்சுக்கிறார். ஆனால் அவங்க அப்பா அதை சொல்ல. எப்படின்னா எப்படி தெரியும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஹாஸ்பிட்டலிட்டு போயிடறாங்க, தற்கொலை பண்ணிட்டாங்களான்னு போஸ்ட்மார்ட்லாம் பண்ணாங்க. அந்த மாதிரி இருக்கும். அந்த முடிவு எப்படி இருக்கும், தற்கொலை பண்ண மாதிரி. மலமூத்திரம்லாம் வந்திருக்காது, அவ்வளோதானே தவிர இந்த சாப்பிடாமல் இருக்கிறது, இது உள்ளே போத்த அந்த மேட்டெல்லாம் கிடையாது. கொளுத்திக்கிறது, உட்காந்துக்கிறது, எல்லோரும் பெல்லடி சொல்லிட்டு இருடை வச்சு தண்ணி ஊற்ற வைக்கிறது, தேங்காய் உடச்சிருது. சமாதி சாகினா ரொம்ப ஈஸி. காசி கிட்ட முடியும் வச்சுங்க சமாதி சாகிச்சிடலாம். ஆமாம், தலையை சுற்றி ஒரு தேங்காய் ஒன்று உடைப்பாங்க, மேட்ரு முடிஞ்சிச்சு. இந்த வயசானவங்களெல்லாம் விற்றான் அரையும் குறையமாக அடிச்சு கட்டியில் வச்சு கட்டி கற்பூரம் ஊற்றி ஃபயர் பண்ணி தண்ணியில் தள்ளுருவாங்க. அவள் தான் அது எந்த வியாபாரியும் போயிட்டுருக்கோம். உயிர் போகுது, குத்து வரும் கோயிலுமா வண்டியில் தள்ளுன்னு போகிறது. வச்சுன்னு காப்பாற்ற முடியல, என்ன பண்ணுறது? அவங்க நல்லா ஒரு பட்டு படவெல்லாம் கொடுத்தோடனே அந்த சாமியார் நல்லா தேங்காய் வச்சு ஒரே அடி ஓங்கி தள்ள வச்சான்னு வச்சுக்கோ, அப்பா சொர்க்க வாசல் தந்துடும் அவங்களுக்கு. காசிக்கு போய் சேர்த்தா என்ன ஆகும்னா சொர்க்கத்துக்கு. இந்த மாதிரி சமாதியை நீங்கள் பலவிதமாக ஏமாற்றி சாதிக்கலாம். அப்படி இல்லை நான் சொல்கிறது, அப்படி அது இல்லை. ரொம்ப நேர்த்தியானது. வாழ்க்கையை கொண்டாட்டமாக வாழ முடியும். சாதிக்கிறவங்களுங்கிறாங்க, நிறைய பேர் சாதிச்சுன்னுங்கிறாங்க, சாதிச்சனுங்கிறாங்க. என்ன ஒன்றும் இப்போ பாருங்கன்ட்டு ஆட்டி ஆட்டி காட்டுறாங்க. இப்போது இவர் சமாதி சாதிச்சிட்டாரு என்ன பண்ணுவாங்க, கைகளெல்லாம் ஆட்டி காமிக்கக்கூடாது. பேண்டாரா இல்லையா, அவர் என்ன பண்ணாரா இல்லையா, பேண்டாரா இல்லையா. ரொம்ப வயசாகி செத்த கைகள்லாம் தானே ஆடும். ஏன் அது லூஸ் ஆகிடுச்சு, ஆல்ரெடி தேஞ்சு போயிட்டுருக்கேன். எல்லாம் எப்படி ஒன்றும் ஆட்டலாம். அது கணக்கு கிடையாது. ஆட்டுறதெல்லாம் கணக்கு இல்லை. மலமூத்திரம் வராமல் இருந்தார், அது வெளியே சொல்ல வேண்டிய அவசியமும் கிடையாது. இவர் சமாதி சாதித்தார்னு என்ன பண்ண வேண்டியது இல்லை. அது குரு சீடனுக்கு கற்றுக் கொடுத்தா அதை சாதிக்கலாம். நான் எப்படி சாதிக்கிறேன்னு பார்த்துக்கோ, அப்புறமா நீ என்ன பண்ணிட்டு வா, சாதிச்சுட்டு வான்ட்டு நெருக்கத்தினால் என்ன பண்ணலாம் சொல்லிட்டு போகலாம். இல்லை மனைவிக்கு சொல்லிட்டு போகலாம், முக்கியமானவங்களுக்கு சொல்லிட்டு போகலாம். ஊரெல்லாம் சொல்லியிருந்தால் என்ன பண்ண முடியும்? அந்த மாதிரி சமாதி சாதித்தவராக கேள்விப்பட்டவங்களில் ஒருத்தர் விளம்பரமானவர் சிவானந்த பரமஹம்சர்னு சொல்கிறாங்கப்பா. நான் பார்த்தறியல, புத்தகத்தில் சொல்கிறாங்க. சிவானந்த பரமஹம்சமா அவங்க நண்பருக்கு நான் நாளை காலைல 3 மணிக்கு அப்படின்னு சொன்னதா. எல்லாருக்கும் சொல்ல அவர், ஆனால் எல்லாருக்கும் அவர் சொல்லலை. மாதிரி சில பேர் சொல்கிறாங்க, நமக்கு தெரியாது. ஆனால் சாதிக்க முடியும். அது என்ன கிடையாது, தற்கொலை கிடையாது. தற்கொலை உணர்வை வேறு மாதிரிலாம் போய் தில்லலாங்கல்ல. ஏற்கனவே சொல்லிட்டு நான் ஒரு வாட்டியில் பல முறை சொல்லிக்கிறேன். ஒருத்தர் எரிமலையில் போய் வந்தால் ஒரு செருப்பு கட்சின்னு வந்துச்சுன்ட்டு. ஆனால் சமாதிக்கும் தற்கொலைக்கும் சம்பந்தம் கிடையாது. உங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு விஷயம் சொல்கிறேன். ஆனந்த வாழ்வு அப்படின்ற ஒரு கோர்ஸ் யூடியூப்பில் போட்டு வச்சு, ஹாப்பி லைஃப் கோர்ஸ். நீங்கள் மெம்பர் ஆனீங்கன்னா அந்த ஆனந்த வாழ்வு கோர்ஸை நேரடியாக நீங்கள் யூடியூப்பில் பார்க்கலாம். கட்டிட்டு நீங்கள் ஃபேமிலியாக டிவியில் போட்டுனா பண்ணலாம். எல்லாரும்
ஃபேமிலியாக போட்டு பார்க்கலாம். ஒருத்தர் தான் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, 5 பேர் 6 பேர் என்ன பண்ணாதீங்க. அதை பார்க்கலாம், வாய்ப்பு பயன்படுத்திக்க பாருங்க. நல்லா இருங்க, சிறப்பாக இருங்க, கொண்டாட்டமாக இருங்க. உங்களை நீங்கள் மதிப்பு மிகுந்தவராக மாற்றுறது உங்கள் கையில் தான் இருக்குது. நல்லா இருங்க. நான் ஒரு வாய்ப்பு என்னை பயன்படுத்திக்கலாம். நல்லது.